இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னா நம்ம முடிச்சூர்ல இருக்க பிரணவ் மீன்கள் அங்காடிக்கு வந்திருக்கோங்க. நம்ம அரசி மேடம் கூட. ஹாய் சொல்லு. ஹாய். இதெல்லாம் டாமஞ்சேரியில பார்த்ததுக்கு எத்தா தண்டி வெறும் ரெக்க மட்டும் தாங்க. அக்கா 2 கிலோ விண்மீன் இருக்கா? 5 கிலோ வால்மீன் இருக்கு தம்பி, உன்னைய மாதிரியே. மீன் வெட்டுறதுக்குன்னு இங்க ஒரு டீம் இருக்காங்க, 2 டீமா இருக்காங்க. நாங்கெல்லாம் இந்த அக்காங்க கிட்ட தான் மீன் வெட்டுவோம், தவறமா வெட்டி கொடுப்பாங்க. யூ மீன் ஐ மீன் வாட் ஐ மீன். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எத்தா தண்டி சுறாங்க, இதை விட பெருசாலாம் அங்கிட்டு இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். எவ்வளோ வெரைட்டியா மீன், நண்டு, எறா, சுறா, ஆக்டோபஸ்ன்னு அவ்வளோ வெரைட்டிங்க. இதில் நான் அதிகபட்சமாக 1-2 தாங்க சாப்பிட்ருப்பேன். உண்மையிலேயே இத்தனை வெரைட்டியுமே விட்டு விளாசிருக்கேன் நண்பா அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷப்படுவேன். பரவாயில்லையே இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்களே அப்படின்னு. எனக்கு வாயில் எச்சி ஊறுதுங்க ஒவ்வொரு மீனையும் பார்க்கும்போது. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. நீங்கள் ஏதாச்சும் கேஸில் உள்ளே போயிட்டீங்கன்னா கூட உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு ஜாமீன் கூட இங்கே கிடைக்குங்க. வாலே இவ்வளவு பெருசா இருக்கே, அங்க பாருங்க எத்தா தண்டி நீளமா இருக்குன்னு. இதெல்லாம் நான் டாமஞ்சேரியில தாங்க பாத்திருக்கேன். அந்த எலி பூனை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்ல, அதுலதான் பாத்திருக்கேன். இவ்வளவு பெருசா இருக்கு. இது எத்தனை கிலோ இருக்கும்? ஏன்னா ஒரு 8 கிலோ இருக்கும். 8 கிலோ இருக்குமாங்க. மண்டை மட்டும் குழம்பு வச்சாலே ஒரு தெருவே சாப்பிடலாம் போலியே. பா எவ்வளோ லென்த்தா இருக்கு. அதோட ரெக்கைய பாருங்க. பா எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன். அண்ணா இது என்ன மீன்? என்ன மீன்? ராக்கா? ராக்னா இப்படிதான் உரிச்சுதான் இருக்குமா? ஓ சோல் ஃபிஷ். இதுக்கு பேர் சோல் ஃபிஷ்ஷாங்க. அப்படியே முடிச்சு வெளியே வந்தோம் அப்படின்னா கருவாட்டு கடை இருக்கு. சும்மா விதமா ரகமா அந்த கருவாட்டு மனம் இருக்கு பாருங்க. அப்படியே மூக்குல ஏறி மூளை வழியா அப்படியே ஏண்டா வெறும் மீன் மட்டும் வாங்குற, அப்படியே கருவாடை வாங்கிட்டு போறான்னு சொல்லுதுங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. வெட்டி முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரில. உண்மையிலேயேங்க சாகுறதுக்குள்ள இதில் இருக்க ஒவ்வொரு மீனையும் டேஸ்ட் பண்ணிடுறேங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மீன் தான். கருப்பட்டி காபி வித் மை செல்ல கருப்பட்டி. எங்க நான் ஆல்ரெடியா அட பாவீங்களா, நான் வீடியோ எடுக்கும் போதே குறுக்க மறுக்க வருவீங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. கருப்பட்டி காப்பியோட சுவையே சுவைதான். டைகர் கா ஹுக்கும்.